எல்லாமே ஃப்ளாட் ஆகட்டும். இங்கிலாந்து, அமெரிக்கா எல்லா ஊர்லேயும் வளர்ந்த ஊர்கள். நாங்கள் போய் அங்கே FRCS எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே எல்லாமே ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். நாங்களாம் இங்கிலாந்து, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனியில் ஒர்க் பண்ணுறதுனால தான் ஒரு மவுஸ் இருக்குது. அங்கே எல்லாமே இது மாதிரி தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு. அங்கே மட்டும் போனால் ஓகே. ஹார்வர்டு, ஏழு, ஆக்ஸ்ஃபோர்டுக்கு போனால் மட்டும் ஓகே. உங்கள் சுந்தர் பிச்சை அங்கே போனால் அவர் வச்சு சர்க்கார் ஒரு படமும் எடுத்துருவீங்க. ஆனால் நம்ம ஆட்கள் அது மாதிரி மேலே வரணும், ஒர்க் பண்ணி ஒரு சேரியிலேருந்து ஒரு பையன் வந்து ஒழுங்காக படித்து நீட்டு இங்கே ஹாஸ்பிட்டல்லே இங்கே எண்டோஸ்கோபி டெக்னீஷியனோட பையன் திருப்பி படித்து நீட்டில் இப்போ MBBS பண்ணிட்டு இருக்கிறான். எங்கள் ஊர் இந்த 2வது தெருவில் இருக்கிற இஸ்திரிக்காரனோட பையன் இன்றைக்கி வந்து MBBS படிச்சுட்டு இருக்கிறான். இன்னும் கிட்ட இங்கே இருக்கிற இன்னொரு ஒரு பேஷண்ட், ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கு. இது நான் வந்து கடந்த 30-40 வருஷம் நான் பார்த்ததே இல்லையே. ஒவ்வொரு வருஷம் நான் தானே ஃபோன் பண்ணி மெடிக்கல் காலேஜ் ஓனர்ஸ்கிட்ட, அண்ணே ஒரு சீட்டு வேணும் அண்ணே, கம்மியெல்லாம் பண்ண வேணாம், இப்போ எப்படியாவது சீட்டு கொடுங்க அண்ணே சொல்லி நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோமே. இப்போ வந்து அப்படி வாங்கி கொடுக்க தேவையில்லையே. இப்போ வந்து அந்த பசங்க இஸ்திரிக்காரன் பையன், இந்த என்னோட பேஷண்ட்டோட பொண்ணு, என்னோட எண்டோஸ்கோபி டெக்னீஷியனோட பையன் படிச்சுட்டு இருக்காங்களே.